ஹலோ இந்தியன் ஃபேன்ஸ், இந்த முறை உங்களுக்கு அடிக்க போகிறோம் புத்தில். ஓகே, ஞாபகம் வச்சுருங்க. அங்கேருந்து புறப்பட்டு வாரீங்களா, வாங்கோ. அடி வாங்குறதுக்குண்டு அளவெடுத்த மாதிரி வாங்கோ. சரியோ? உங்களுக்கு இந்த முறை அடிக்கிற அடி ஒரு தினிசான அடியாக இருக்கும் எங்கள் அடி. ஏனெண்டா போன முறை ஒரு சிராஜ் என்றவர் அங்கேருந்து வந்து ஆசியா கப்பில், வேர்ல்டு கப்பில் எல்லா இடத்துலையும் வெற்றியை கெத்து காட்டினவர். அந்த படத்தை போட்டு இப்படி எடு அப்படி எடு என்று எங்கள்கிட்ட அனுபவம் இல்லை அப்படி இருக்கிறாங்கல்லோ, அசலங்க அவனிவன் என்று 2-3 பொடிகள் விளையாடக்கூடிய பொடியெல்லாம் அனுபவம் இல்லை. இவன் எடுத்து போட்டு ஆசியாவிலேயே நான் தான் மிகப்பெரிய போலர் அப்படி இப்படி என்று ஒற்றே புழுகி தள்ளி விட்டான். கெத்து பெற்றிய கெத்து. இந்தியாவுக்கு போன ஸ்ரீலங்காவை நான் துவைத்தெடுத்தேன், ஸ்ரீலங்காவை நான் ஆட்டி படைத்தேன், ஸ்ரீலங்காவை அடக்கினேன், கிழிச்சேன். இந்த முறைவா நாங்கள் அனுபவமான ஆக்கள் இறக்க போகிறோம். நீ சண்டி மேல் எடு பேந்துக்காத. சரியோ? அதை விடு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோரியா, சனத் ஜெயசூரியான்ற ஒருத்தன் முந்தி உங்கள் இந்தியன் போலர்ஸ் எல்லாரையும், அந்த அஜித் அகாகர், ஆர்பி சிங், இர்ஃபான் பதான் எல்லாற்ற வாழ்க்கையும் இல்லாமல் ஆக்கினானே ஒருத்தன். அவன் தான் ஜெயசூர்யா. அவன் கொப்பி குசஜனித் பெறாவை இந்த முறை இறக்குறான். சிராஜை ஊரை விட்டு கலைக்கிறான். இதோட சிராஜின் கிரிக்கெட் வாழ்க்கை முடிஞ்சுது. ஞாபகம் வச்சுருங்கோ, சிராஜின் கிரிக்கெட் வாழ்க்கை முடிஞ்சுது. இந்த படம் எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட காட்டு. சரியோ? அவருக்கு மேலாலேயே உனக்கு சிக்ஸ் அடிப்பான். ஞாபகம் வச்சிரு. அடுத்து வரவர் கில் பெரிய புடுங்கிட்டார். தான் பெரிய சச்சின் இருக்கிறான். நீ சச்சின் பொட்டே ஏதாவது அடித்தா நீ பெரிய ஆளும். என்னடா ஆகுது கதை? அந்த சச்சினையே எங்கிற மெலிங்கா 2011 வேர்ல்டு கப்பில் விக்கெட் எடுத்துட்டு கிரௌண்டை சுற்றி ஓடினவன், ஃபன் காட்டினவன் முழு பேருக்கும். பேருந்து கம்பீரன் ஒரு நல்ல பிளேயர் மேட்சாக முடிச்சிட்டான், அது ஓகே. அப்படிப்பட்ட மெலிங்காண்ட தம்பி பார்த்திருந்தேன், குட்டி மலிங்கா. இந்த முறை இறக்கி இருக்கிறோம். 7 மண்டா அவனை தொட்டு காட்டு. அதுக்கு பிறகு கதை அது வரைக்கும் பொத்தி கொண்டு இருக்கணும். அடுத்து சஞ்சு சாம்சன், அவனை விட, அவன் நல்ல பிளேயர், அவனை விடு. அடுத்தவர் ரிங்கு சிங், பெரிய ஃபினிஷர். நான் தான் அடுத்த தோனி. உங்களில் யார் அடுத்த பிரபுதவா மாதிரியெல்லாம் இருக்குது. அவனை விடு, குழந்தை. அவன் சமீரண்ட 5 போலுக்கு நிற்கிறான் பார்ப்போம். சரியா? அதுக்கு பிறகு கதைப்போம் அவனை பற்றி. அவனை விடுங்க, அவன் போட்டு. அடுத்தது இவர் சிவம் டுபே, பெரிய சிக்ஸ் மன்னன். ஆத்தே அடிடா மச்சான் 6, புடிடா மச்சான் கச்சு. ஐயோ, அவனோட படுற பாடு. நீ பெரிய 6 அடித்தா உனக்கு என்ன 12 ரன்னாக தர போகிறாங்க? அதே 6 ரன் தான். முதல்ல நீ கிரவுண்டில் வந்து ஒரு 10 போல் நில். அதுக்கு பிறகு இந்த வீடியோக்களை வீட்டில் போய் போடும். சும்மா வீடியோ போடுறக்காண்டி கிரிக்கெட் விளையாடாது. அடுத்த கார்த்திக் பாண்டியா, அவன் ஐபிஎல்ல அடிக்கலைன்னு வச்சு செய்யன்னு செஞ்சீங்க. எல்லாருமா சேர்ந்து கழுவி ஊற்றுனீங்க. ஒரு நாயை வச்சு கூட அவனை கேவலமாக செஞ்சீங்க. ஆனால் கடைசியாக அவன் தான் உங்களுக்கு வேர்ல்ட் கப் அடிச்சிருந்தவன். உடனே தலையில் தூக்கி வச்சு கார்த்திக் கார்த்திக் கார்த்திக். ஏன் இந்த வேலை? வாழ்க்கையிலும் இப்படி ஒரு ஃபேன்ஸை நான் பார்த்ததே இல்லை. கேவலம் கட்டவன். தரவர் டிவிலியர்ஸ் தம்பி சூரி, நீ இந்தியாவில் மேட்ச் நடந்தாதான்டா நீ கிங்கு, வெளியில் மேட்ச் நடந்தா நீ பார்ப்ப. ஏதோ காலை கிளப்பி கொண்டு அடிப்பியா மூத்திரமா. இந்த முறை காலை தூக்கினியோ கால் இருக்கும், இன்னைக்கு இருக்கிற விக்கெட் இருக்காது. பந்து போட போகிறது மலிங்காண்ட தம்பி பார்த்திருந்தேன். ஞாபகம் வச்சிரு. காலை தூக்காத சொல்லிக்கோட்டேன். வேண்டாம், ஏன் கணக்க நீங்கள் வாங்கோ, உங்களை அடித்து போட்டு தான் கதை இருக்குது.